ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனத்தை வாசித்து நம்ம தியானத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதம் 78:15 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 78:15. வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்களை மூடி ஜெபம் பண்ணணும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 78ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலிருந்து நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. முத வார்த்தைக்காக இந்த காலை வேளை நாங்கள் வந்து காத்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி நடத்துங்கப்பா. எங்கள் ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஒரு திருப்தி ஆண்டவரே எங்களுக்கு உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம். அது பிள்ளைகள் வந்து காத்திருக்கிறார்களே சுவாமி, நீர் பேசுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். தமது ஜனத்தின் தாகத்தை தீர்க்க ஆண்டவர் பாருங்க, சோத்திரம், வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளக்கிற தேவன். ஆமென். பொதுவாக நமக்கு தாகம் எடுத்தால் நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது, அப்படிதானே? இந்த சரீரத்தில் கிட்டத்தட்ட 60% நீர் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. இந்த சரீரம் பாருங்க, அவ்வளோ 60% தண்ணீரினால் நிறைந்தது. அப்போ அதை நீரை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா அப்பப்போ தண்ணி என்ன செய்யணும்? நம்ம குடிக்கணும். தண்ணி இல்லைன்னா வாழவே முடியாது. ஆகாரம் இல்லாமல் 40 நாட்கள் வாழ முடியுமா? ஆனால் தண்ணீர் இல்லாமல் 7 நாள் தான். அதுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு மனிதன் மடிந்து விடுவான். ஆக சோத்திர இந்த வனாந்திர யாத்திரையிலே திடீரென்று இவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை. நமக்கு தெரியும், வனாந்திரம் என்பது செழிப்பானது அல்ல. எங்கு திரும்பினாலும் வறட்சியும் வெப்பம் மிகுந்த ஒரு அது சோத்திரம் இடமாய் காணப்படும். மரம், செடி, கொடி எதுவுமே இருக்காது பாருங்க. ஸோ வறட்சி, அதுவும் வெப்பம் மிகுந்த ஒரு இடம். அங்கே தண்ணீர் காணப்படாது. இந்த சூழலில் இவர்களுக்குள்ள ஒரு பெரிய மனக்கவலை என்ன அப்படின்னா, நம்ம உயிர் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்துடுச்சு. ஆகவே சோத்திரம், இவர்களுக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு ஏக்கம், இப்படி நம்மளை கொண்டு வந்து ஆண்டவர் விட்டுட்டாரேன்னு சொல்லி பெரிய பாரங்க. சோத்திரம். ஆண்டவரை நோக்கி பக்தன் மோசே முறையிடுகிறான். ஆண்டவர் தமது ஜனத்தின் தாகத்தை தீர்க்க கண்மலையை பிளக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தில் கண்மலைன்னு சொல்லலை, கண்மலைகள் என்று சொல்லப்படுகிறது, அப்படிதானே? இது பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கு, ப்ளூரல். காரணம் என்ன அப்படின்னா, 2 விசை ஆண்டவர் இந்த கண்மலையை திறக்கிறார். முதல் விசை இந்த வனாந்திர யாத்திரையின் பிகினிங், ஆரம்பத்தில் இவர்களுக்கு தண்ணீர் தாங்க முடியல. அப்போ ஆரம்பத்தில் ஸ்தோத்திரம் ரெவிதீமிலே இவர்களுக்கு ஆண்டவர் இந்த கண்மலையை திறக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் இவர்கள் அந்த பிரயாணத்தை முடிக்கிற நேரம் சீன் வனாந்தரத்தில் அந்த இடத்துல இவர்களுக்கு மீண்டும் ஆண்டவர் கண்மலையை திறக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆரம்பத்திலும் முடிவிலும் கர்த்தர் கண்மலைகளை திறந்து தமது ஜனத்தின் இன்றியமையாத தேவை தாகத்தை தீர்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. தண்ணீர் என்பது ஆடம்பரம் அல்ல, அப்படிதானே? நமது தேவைகளை கண்டிப்பாக கட்டாயம் ஆண்டவர் சந்திக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படி இக்கட்டான சூழலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இந்த 78ஆம் சங்கீதத்தில் பாருங்க, ஸ்தோத்திரம், பிதாக்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி பின்வரும் சந்ததிகளுக்காக அப்படியே சொல்லி சொல்லி கடத்தி வந்து பல 1000 ஆண்டுகள் ஆகியும் வனாந்திரத்திலே கர்த்தர் நடத்தின விதத்தை சோத்திரம் பக்தன் அழகாக பதிவு செய்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னத்தான் நம்ம செல்வ செழிப்பாக வாழ்ந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமது பேர பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நம்முடைய வனாந்திர யாத்திரையில் கர்த்தர் நம்மை நடத்தின விதத்தை நாம் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்படி நான் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு,
இப்படிப்பட்ட வியாகுலமான போராட்டமான தேவையின் மிகுந்த ஸ்தோத்திரம் நாட்கள் உண்டு. ஓ பிள்ளைகளே, மக்களே, கர்த்தர் உங்களையும் நடத்துவார். ஆமென். 78ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்லணும்? ஆண்டுடைய செயல்கள் மறக்கக்கூடாது. கர்த்தர் எங்களை நடத்தின விதம், நாங்கள் ஆண்டவரை நம்பின விதம் இப்படிலாம் இருந்தது. நீங்களும் கர்த்தரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வெகு காலம் நம்ம இந்த உலகத்தில் வாழ போறதில்லை. இயற்கையெல்லாம் வெகு காலங்கள் பல வருடங்களாக இருக்கிறது. குறுகின வாழ்நாள் மனிதருக்கு. நம்ம ஒன்று விட்டு செல்லணும். நமது சந்ததிகளுக்கு ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்று சொல்லி. அல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு பார். அப்போ அப்பாவுடைய பயபக்திக்குரிய தேவன் என்று யாக்கோபு அறிக்கையிடுகிறார்னா, அந்த பயபக்தி, ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அப்படியே அடுத்த சந்ததிக்கு கடத்தி சென்றிருக்கிறார்கள் முற்பிதாக்கள். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா விசுவாசம், நம்பிக்கை, பரிசுத்தம், ஆமென், ஆண்டவர் பேரில் விடாத அந்த பற்று தாகத்தை நமது பிள்ளைகளுக்கு அப்படியே கடத்தி சென்று விட்டால், யுகாயுகமாய் ஆண்டுடைய வருகை தாமதித்தால் நமது பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள், இவர்களுக்குள்ள நாம் வாழ முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சோத்ராக கடத்தணும் பாருங்க. அப்படி கடத்தினதுனால தான் இந்த சங்கீதக்காரன் இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறான். இந்த சம்பவம் எங்கே நடந்தது? யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் சோத்திரம் இந்த சம்பவத்தை சோத்திர பக்தன் மோசே மூலம் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் இது நடக்கிறது. வாசிக்க கேட்போம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. கர்த்தர் நடத்தி வந்த பாதையிலே திடீரென்று நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். அல்லேலூயா. தண்ணீர் என்பது இன்றியமையாத ஒரு தேவை. ஆண்டவர் நடத்தி வந்த பாதையில அதை நமக்கு தராம இருப்பாரா? அப்படின்னா கட்டாயம் தருவார். ஆமென். ஆனா இந்த ஜனம் அவசரப்பட்டுட்டாங்க. எங்களை கொண்டு வந்து இப்படி நிறுத்திட்டீங்களே, ரொம்ப வேதனை. இந்த சம்பவம்லாம் ஏன் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நமக்கும் இப்படிப்பட்ட இன்றியமையாத தேவைகள் திடீரென்று தலை தூக்கும். ஆமென். வாழ முடியுமா இந்த வனாந்திர யாத்திரையில? ஸ்தோத்திரம். இது எவ்வளோ அவசிய அடிப்படையான தேவை. இதை ஆண்டவர் கர்த்தர் சந்திக்கவில்லையே என்று சொல்லி மனதிலே குமுறக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. இதற்காகத்தான் இந்த படிப்பினைகளெல்லாம் தேவன் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். திடீரென்று குடிக்க தண்ணீர் இல்லாமற் போயிற்று. இந்த கால வேளையில அடிப்படை தேவை அது சந்திக்கப்படாம இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எசென்சியலான தேவை இது சந்திக்கப்படலேன்னு சொல்லி இருதயத்தில் பல கேள்விகளோடு கலக்கத்தோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை சோதிக்கிற நேரம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தானே எனக்கு கரம் பிடிச்சார், அவர் என்னை எப்படி கைவிடுவார் என்று சொல்லி அவர் பேரில் பற்றுதலாயிரு, அவர் பேரில் நம்பிக்கையாயிரு. இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். நல்ல கரங்களை தட்டி இந்த 8ஆம் நாளிலே உன்னுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். பாரப்படாதே, கவலைப்படாதே. அதை ஆண்டவர் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் வழிநடத்தி வருகிற பாதையில் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குமா? எஸ். எதுக்கு அப்படின்னா நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். தொடர்ந்து நம்ம ஆண்டவரை நம்புகிறோமா, அல்லது நம்ம வாயை திறந்து ஏதாவது சொல்லிடுறோமா?
ரொம்ப கவனமா இருங்க. நம்ம குணம் மாறணும், நம்முடைய கேரக்டர் மாறணும். அதான் ஆண்டோடைய நோக்கம். எகிப்தில் இருந்த சுபாவம் இருக்கக்கூடாது, அடிமைத்தனத்தில் இருந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பரம கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்மளை டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர். பல நேரங்களில் இன்றியமையாத தேவைகள், சந்திக்கப்படாத நேரம் இருக்கலாம். பயப்படாதீங்க, அந்த டெஸ்ட்டில் நீங்களும் நானும் பாஸ் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஜனம் தோத்து போயிட்டாங்க. இந்த டெஸ்ட்டில் நம்மளை சோதிப்பார். தேவன் வல்லமை உடையவரா? தொடர்ந்து அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமா? நம்முடைய விசுவாசம் வளர்ந்திருக்கிறதா, குறைந்திருக்கிறதா? எல்லாம் அப்படியே அலசி பார்ப்பார் ஆண்டவர். கவனிங்க, சோத்திரம். நம்முடைய குணம் மாறி இருக்கா, பழைய குணமே இருக்கா அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த டெஸ்ட்ல அவங்க அப்படியே ஃபெயில் ஆயிட்டாங்க. பாருங்க 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். பாத்தீங்களா, பொறுமை இழந்துட்டாங்க. நான் சொன்னேன், தாகங்கிறது அடிப்படை தேவை. 7 நாளுக்கு மேல வாழ முடியாது. தாகத்தினால பயங்கர கலக்கம், வாதாடுகிறார்கள். பொறுமை இவர்களால் காக்க முடியவில்லை. ஆண்டவரை பரீட்சை பார்த்து தங்க வார்த்தையை விட்டுட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், 2 காரியத்தை நம்ம மீண்டும் பெறவே முடியாது. கடந்து போன நேரங்கள், அதை நினச்சி எத்தனை நேரம் நம்ம புலம்பி இருக்கிறோம் பார்த்துருக்கீங்களா? ஐயோ, அந்த நாட்கள் எல்லாம் பொன்னான நாட்கள், இழந்து விட்டேனே என்று சொல்லி பல நேரம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கடந்து போன நேரங்கள் போனது தான், அதை நம்மால் திரும்பி எடுக்கவே முடியாது. அதே போல் 2வது, நம்முடைய வாயிலிருந்து வெளியே வீசப்பட்ட, வெளியே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்ம எடுக்கவே முடியாதுங்க. ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதை விட தன்னை அடக்கி ஆள்கிறவன் நல்ல பலமுள்ளவன், உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டணத்தையே ஆட்டி படைக்கலாம், ஆனால் லூஸ் ஸ்டாக்கு விடுறப்ப பார்ப்பான், இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு தோணும். தேவையில்லாத வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு தலைவன் தலைவி பேசிவிடவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தையை விட்டுறது திருப்பி எடுக்கவே முடியாது. உங்களுடைய இமேஜ் டோட்டலி கொலாப்ஸ்ட். இந்த ஜனம் இதில் தவறிட்டாங்க. வாயிலிருந்து வார்த்தைகளை அவர்கள் தவற விட்டார்கள். இதை தியானிக்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட பரீட்சைகள் நமக்கு வரும். பரீட்சையிலே நாம் பொறுமையை காக்க வேண்டியது நமது கடமை. ஹல்லேலூயா, ஆமென். சோத்திரம். என்ன பேசினாங்க பாருங்களேன். 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சன்ட். சரீரம் மட்டும்தான் எகிப்துக்கு வெளியே வந்திருக்கு, இருதயமெல்லாம் எங்கே தான் இருக்கு? நாங்கள் அங்கேயே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அதனால தான் பாருங்க, ஆண்டவர் இவங்க சிந்தையை மாத்துறதுக்காக தான் செங்கடல் வழியாக வந்தார். ஷார்ட்கட் ரூட் இருந்துச்சு, ஆனால் அதில் கூட்டிகிட்டு வரல. இப்படி செங்கடலை பிளந்து கூட்டிகிட்டு வந்துமே இன்னும் சிந்தை மாறல. பாருங்க, சிந்தையெல்லாம் எகிப்துக்கு இருக்கு. செங்கடல் மட்டும் வழியாக கூட்டிகிட்டு வரலன்னா கண்டிப்பாக இந்த ஜனம் அப்படி யூட்டர்ன் போட்டு எகிப்துக்கு போயிருப்பாங்க. இன்றைக்கும் இந்த காலவெளியில் நம்முடைய சிந்தை எங்கே இருக்கிறது? பழைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சில சொல்லுவாங்க, நான் மட்டும் ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருந்தா. அப்போ சிந்தை எங்கே இருக்கு? ஞான ஸ்நானம் ஏன் எடுத்தேன்னு இருக்கு பாரு. கவனிங்க, இந்த காலவெளியில் இந்த சோதனை எதுக்கு அப்படின்னா நம்முடைய குணம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பழைய அந்த கோப சுபாவம், அந்த கசப்பு, வெறுப்பு, வாதாடுகிறது காரியங்களெல்லாம் நாம் விட்டுவிட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா.
இப்போ சோத்திரம், இவர்கள் என்ன தவறுலாம் செய்கிறாங்க அப்படின்னா, வாதாடுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். சோத்திரம், என்னுடைய சிந்தை முழுவதும் எகிப்தில் இருக்கிறது. நான்காவது தவறு இங்கே மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு, நேரடியாக சொல்லப்படலை. பக்தன் மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த வார்த்தையிலே இவங்க செய்த தவற சொல்றார். 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். எவ்வளவு பொல்லாத கிரியைகளை செஞ்சுட்டாங்க, கல்லை தூக்கிட்டாங்க. எவ்வளோ கஷ்டங்க. யோசித்து பார்த்தேன், 20 லட்சம் ஜனம் கல்லை தூக்குச்சுன்னா எப்படிங்க? மோசே தீர்ந்துச்சு, ஒரு செகண்ட் தான். மோசே எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கிறார் பாருங்க. லீடர்ஷிப்புங்கிறது சாதாரணமானது அல்ல. தலைமைத்துவங்கிறது வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு ஜாம்னு தெரியும். சோத்திரம், ஜனங்கள் பேசுகிற பேச்சு, ஜனங்கள் சோத்திரம் ஒரு தலைவனை அவமதிப்பது, அவனை ஒதுக்குவது, அவதூறாய் பேசுவது எவ்வளோ பெரிய மான பிரச்சனை தெரியுங்களா? சோத்திரம், அது மட்டும் இல்லை, இவர்கள் கிரியிலையும் காண்பிக்கிறாங்க, கல்லை தூக்கிட்டாங்க பாருங்க. நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது ஒருபோதும் இந்த குணங்களை நாம் கையாளக்கூடாது. அல்லேலூயா. அதற்காகத்தான் எழுதி வச்சிருக்கிறார். இந்த ஜனம் இப்படிலாம் தவறு செஞ்சுட்டாங்க. நீங்கள் இதை வாசிக்கிற வாசகர்கள், வாசிக்கிற நீங்கள் ஆமேன் அறிவடைய வேண்டும், புத்தி தெளிய வேண்டும். ஒரு நாளும் நாம் வாதாடக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. அல்லேலூயா. யாரையும் கல்லெறியக்கூடாது. அல்லேலூயா. அப்படி நம்முடைய இந்த ஸ்தோத்திரம், இந்த சோதனையில் அவங்க ஜெயிக்கணும். ஜெயிக்காததுனால இன்னும் அவங்க வளரன்னு அர்த்தம். ஏன் 40 வருஷம் சுத்த வச்சார் அப்படின்னா, இன்னும் சான்ஸ் கொடுக்குறாரு. அடுத்த டெஸ்ட்னு வைக்கிறாரு. எல்லா பரீட்சைகளையும் தோற்று போனார்கள். கடைசியில் ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த ஜனத்தை நான் கானானுக்குள்ள நான் கொண்டு போகவே மாட்டேன்னு சொல்லி அந்த வனாந்தரத்திலே அவர்களை அழித்து போட்டார். அடுத்த ஜெனரேஷன் தான் கானானுக்குள்ளே போனாங்க. நமக்கு நல்ல தெரியும், ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் சில நேரத்தில் நம்ம பரீட்சை உழைப்பார். இன்றியமையாத தேவைகள், சாப்பாடு அப்படி தானே. சோத்திரம், நாங்கள் அங்கே என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? அடிமைத்தனத்தில் டெய்லியே நான்வெஜ் சாப்பிட்டீங்க. ஆனால் பாருங்கள், மிகைப்படுத்தி பேசுகிறார்கள். நாங்கள் எகிப்தில் சாப்பிட்ட சாப்பாடு என்ன, இப்போ இங்கே சாகவா கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆண்டவர் தூதர்கள் உண்ணும் உணவு மன்னாவினால் வனாந்தரத்திலே அவர்களை போஷித்தார். அல்லேலூயா. சாப்பாட்டில் கை வைக்கிறார், தண்ணியில் கை வைக்கிறார். எல்லா டெஸ்ட்லேயும் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்த காலை வேளையில் இன்றியமையாத தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும். பயப்படாதீங்க, நம்மை அழைத்தவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம், இந்த வசனத்தை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில பல அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். பயப்படாதீங்க. சோத்திரம், பலத்த கையுடன் அல்லவா எகிப்திலிருந்து தேவன் புறப்பட பண்ணினார். 10 வாதைகள் மூலம் செங்கடலை பிளந்து ஆண்டவர் தமது ஜனத்தை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்த தேவன் இந்த தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? அல்லேலூயா. அவருடைய வல்லமையை நீ தொடர்ந்து நம்ப வேண்டும். அவர் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். குணத்தில் வளரணும், குணப்படணும். அப்படி இல்லை அப்படின்னா கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தங்க. இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்காக திறக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? தேவை சந்தித்தாரா இல்லையா? கண்டிப்பாக சந்தித்தார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவம். ஆனால் ஏன் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ வாதாடுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், சோத்திரம், கல்லெறிய பார்க்கிறார்கள்? ஆனால் கண்டிப்பாக தேவையை சந்திச்சுட்டாருங்க, சந்திக்காமல் இல்லை. எவ்வளோ பிளாக் மார்க் பார்த்தீங்களா? அங்கங்கே கரும்புள்ளிகள். இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கரும்புள்ளிகள் வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சோதனை நேரத்தில் பொறுமையாக இருங்க, நீடிய பொறுமைங்க. ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபிக்கிற அதுதான். கோபப்படக்கூடாது. ஆண்டவரே, நீடிய பொறுமையை தாங்கப்பா, சாந்தத்தை தாங்க ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லி ஜெபிப்பேன் பாருங்க. அது மிக சிறந்த ஜெப குறிப்புங்க. அநேக நேரத்தில் கோபப்பட்டு அவசரப்பட்டு எத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருக்கிறோம், எத்தனையோ நல்ல உறவுகளை இழந்திருக்கிறோம் பாருங்க. இந்த காலை வேளையில் சற்று சிந்தித்து நாம் குணப்பட்டு
இனி இப்படி நான் வாதாட மாட்டேன். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகள் எனக்கு சந்திக்கப்படாமல் இருக்கும்போது நான் பொறுமையை காத்துக்கொள்வேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பக்தன் மோசே ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறான். 15, 25, 32, 31 இப்படி ஒவ்வொரு அதிகாரத்திலும் பிரச்சனைகள் மத்தியில் ஸ்தோத்திரம் பக்தன் மோசே ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு நல்ல ஆலோசனை தருகிறார். வாசிக்க கேட்போம் அடுத்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அல்லேலூயா. ஜனங்கள் திருப்தியாக குடித்தார்கள். அல்லேலூயா. இந்த கேப்ல இந்த தவறெல்லாம் செஞ்சிட்டாங்க. இந்த காலை வேளையில சில தவறுகள் நீங்க செய்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறதுல தயை பெருத்த தேவன். ஆமென். அல்லேலூயா. இனி இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாத போது வீட்டில் முறுமுறுக்க மாட்டேன், அப்பா அம்மாவை திட்ட மாட்டேன், சோதர உடன்பிறப்புகளை பகைக்க மாட்டேன், நீரங்களை நடத்துகிறவர் என்று சொல்லி நான் விசுவாசமாயிருப்பேன். அல்லேலூயா. இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. இப்போ ஆவிக்குரிய சத்தியம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த கன்மலை யார் என்றால் சோத்திரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த சம்பவம் அப்படியே கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறப்ப ஆமென், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்ம தியானிக்கணும். அதை விட முக்கியம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஸ்பிரிச்சுவல் மீனிங் ரெண்டுமே நம்ம தியானிக்கணும். அதுதான் உண்மையான தியானம். வாசிக்க கேட்போம் 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. ஆமே. நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கோம், ஏதாவது ஒன்று வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஏரியாவிலிருந்து வரும் பாருங்க. தண்ணிக்கு தண்ணி வித்தியாசமாகுது. ஆனா இங்கே எல்லாரும் ஒரே கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அல்லேலூயா. அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த தாகத்தை தீர்த்ததுல இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறாருங்க. விசேஷமாக பரிசுத்த பந்தி அங்கே அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. அந்த தண்ணீர் ஆண்டுடைய இரத்தத்துக்கு சமமாக இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இது எதை குறிக்குது அப்படின்னா, எல்லா ஜனங்களுக்கும் ஒரே பானம் ஞான கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அப்போ கண்மலையிலிருந்து கண்டிப்பா இவங்களுக்கு ஆண்டவர் தண்ணீரை கொடுப்பார். அப்படி கொடுத்தது அப்படின்னா ஸ்தோத்திரம் சிலுவை பாடு மரணத்தை குறிக்கிறது. முந்தின வசனத்தை வாசிங்களேன். ஸ்தோத்திரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எங்கிருந்து வந்த ஞான போஜனம்? வானத்திலிருந்து பொழிந்தருளின மன்னா. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? எல்லாருக்கும் காமன் ஃபுட்டு, காமன் வாட்டர். இது எதை குறிக்கிறதுனா, இது சூசகமாக மறைமுகமாக இயேசு கிறிஸ்துவின் அவருடைய சரீரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்பம், புதிய உடன்படிக்கையின் அப்பம் ஆண்டுடைய சரீரத்தை குறிக்கிறது. நாம் மாதந்தோறும் ஆசரிக்கிற பரிசுத்த பந்தியிலே பரிமாறப்படுகிற ரசத்தை குறிக்கிறது. பார்த்தீங்களா? எவ்வளோ இதில் அடங்கி இருக்கிறது. கண்டிப்பா ஆண்டுடைய சோத்திர நம்ம தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் இதன் பின்னணியிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை மறைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. இதில் அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. நீங்களும் நானும் இந்த டெஸ்ட்டில் நம்ம
பாஸ் ஆக வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:5 வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில், அப்படி இருந்தும், எப்படி இருந்தும், ஒரே ஞான போஜனத்தை புசிக்கிறவர்களா இருந்தும், ஒரே ஞான பானத்தை குடிக்கிறவர்களா இருந்தும், இதுல என்று சொல்லி தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவனை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார்னா, அந்த ஜனங்கள் தவறு செய்தது போல நீங்க கொரிந்து சபை விசுவாச மக்களே ஸ்தோத்திரம், தவறு செய்து விடாதீர்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஞான போஜனம், எல்லாருக்கும் ஞான கண்மலையின் ஜீவ தண்ணீர், தாகத்தை தீர்க்கிற தண்ணீர். பாத்தீங்களா? அப்போ இந்த கண்மலையை பிளந்து ஆண்டவர் கொடுக்கிறார்னா தமது ஜனத்தை எவ்வளோ நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே 8வது நாளிலே நமது தேவைகள் கட்டாயம் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். ஓ, நமது தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஓ ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தை, ஓ அது தலைமுறைக்கும் உண்மையுள்ள வார்த்தை. ஓ, அவர் மனம் மாற ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? நமது அடிப்படை தேவைகள் எல்லாம் கர்த்தர் வானத்திலிருந்து சந்திப்பார். கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவிலிருந்து நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய கிறிஸ்துவை, கண்மலையை அவர் கொடுத்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையிலே தொங்கும்போது அந்த சரீரத்தை போர் சேவகர்கள் ஈட்டியால் குத்தி பிளந்து அந்த தண்ணீரையும் இரத்தத்தையும் இந்த மனு குலத்திற்கு ஆண்டவர் ஊற்றி கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இரத்தத்தினால தான் சபை விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி அந்த கண்மலையை திறந்து பிளந்து அன்றைக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாகத்தை தீர்த்த அதே தேவன் இன்றைக்கும் யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அந்த விலா எலும்பை அதை திறந்து கொடுத்த அந்த இரத்தத்தினால் நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. ரட்சிப்பு அந்த இரத்தம் தானே கொடுத்தது. அவை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய சரீரம் பிளந்து நமக்கு நமது ஸ்தோத்திரம் பாவ இந்த உலகத்தில் நமது தாகத்தை ஆண்டவர் தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாவத்தில் இன்றைக்கு எத்தனை பேர் உழன்று தவிக்கிறாங்க பாருங்க. இதிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டார்களா என்று சொல்லி ஏங்குகிற கூட்டம் உண்டு. அவர்களுக்கெல்லாம் தாகத்தை தீர்க்கிற ஒரே ஒரு கண்மலை, ஞான கண்மலை, அது சிலுவையில் தொங்குகிற இயேசு கிறிஸ்து என்ற அருள்நாதர் இயேசுவின் இரத்தமே. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தின் முதல் பகுதி வாசிக்கலாம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நம்முடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பார்த்தீங்களா எவ்வளோ ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. பழைய ஏற்பாடு
இந்த கண்மலையிலிருந்து பிளந்த தண்ணீர் நம்ம ஒதுக்கி விட முடியாது. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அது பரிசுத்த பந்தியில் இருக்கிற அந்த தண்ணீருக்கு ஒப்பனையாக இருக்கிறது. நமக்கு பொழிந்தருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானருக்கு ஒப்பனையாக இருக்கிறது. நம்முடைய எல்லா ஆவிக்குரிய தாகம் தீர்க்கிற நல்ல ஆவியா நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையிலே அருள்நாதர் தொங்கும்போது சொன்ன வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறதுனா, ஸ்தோத்திரம், இன்னும் இவ்வளோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, நான் என் சிலுவை மரணத்தில் என் இரத்தத்தை எல்லாம் ஊற்றி இருக்கிறேனே அகில மனுக்குலத்திற்கும், இன்னும் ரட்சிக்கப்படாத அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ரட்சிப்புக்காக ஏங்கி நின்று சொன்ன வார்த்தை தான் தாகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய தாகத்தை எத்தனை பேர் தீர்க்க ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமே. நமது தாகத்தை தீர்த்திருக்கிறாரு. நமக்குள்ளிருந்து ஜீவ நதிகள் பொங்கி ஓடுகிற பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. நாம் எத்தனை பேருடைய தாகத்தை தீர்க்க ஆயத்தமா இருக்கிறோம்? அதுதான் வெற்றியுள்ள, உண்மையுள்ள, அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமேன். அழிந்து போகிற ஆத்மம் மேல பாரப்படணுங்க. கண்டிப்பா நமது தேவையை ஆண்டவர் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறார். இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம பிறருடைய தேவைகள், இன்னும் இத்தனை ஜனங்கள், கொடான கொடி ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறார்களே, பார்க்கிறப்ப நம்ம உள்ளம் உடைய வேண்டாமா? கதறி அழணும்ல. இத்தனை ஜனம் ஆண்டவரை தேடி இன்னும் வரலையே. ஏசப்பா சிலுவை நாதர் சிலுவையிலே சொன்ன அந்த அருமையான மொழி, தாகமாயிருக்கிறேன். அவருடைய தாகத்தை யார் தீர்ப்பார்கள்? நீங்களும் நானும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து பரிசுத்த ஆவியினால் ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீராய் குடியிருக்கிற இடத்துல, நாம் வேலை செய்கிற இடத்துல அவர் ஜீவ தண்ணீராய் பாய்ந்து அநேகருக்கு தாகத்தை தீர்க்க அவர் ரட்சிப்பை அருளுகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்று முதல் ஒரு தீர்மானம் பண்ணணும். நம்முடைய தேவைகள் கண்டிப்பாக ஆண்டவர் சந்திப்பார். நம்மை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அந்த ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஜெப குறிப்பு தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். மற்ற தேவைகள், அதுக்கப்புறம் வேலை, வருமானம், சோத்திரம், நிறைய, அதெல்லாம் குறைகளெல்லாம் கடைசியில் வச்சிருங்க. இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த தாகத்தை தீர்க்கிற, ஏசப்பாவுடைய தாகத்தை தீர்க்கிற ஜனங்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அடுத்த இவருடைய பிரயாணத்தின் கடைசி பிரயாணம் எங்க முடியுது அப்படின்னா வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். என்னாகும் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மீண்டும் இவர்கள் தாகம் அடைகிறார்கள். என்னாகமும் 20:1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடினார்கள். இப்போ உடனே மகா சத்தம் போட்டு ஒரே ஸ்தோத்திரம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே என்ன செய்ய முடியுமோ, இந்த வனாந்தர யாத்திரையின் ஆரம்பத்தில் இதே பிரச்சனை, முடிக்கிறப்பவும் இதே பிரச்சனை. நல்ல கவனிங்க. நமக்கு எபிரேயர் 12:1 தெரியும். விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவர் அவரு தான். விசுவாசத்தை துவங்கின எகிப்தின் அந்த முதல் ஸ்டெப்லயே உங்களுக்கு பிரச்சனை. அப்பவும் நம்பல, ஆண்டவரை நம்பல, முடிக்கிறப்பவும் நம்பல. நம்ம விசுவாசத்தை துவங்கினவரும் கர்த்தர், அவரை தான் நம்பணும். அல்லேலூயா. எப்போ வரை நம்பணும்? கடைசி வரை நம்பணும். அல்லேலூயா. இவர்கள் கடைசியில் நம்பாம போயிட்டாங்க. இந்த பிரயாணம் முடிய போது இப்போ மீண்டும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பக்தன் மோசேக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் எப்படி அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ, யாத்திராகமம் 17 எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுக்கல. அங்கே என்ன சொன்னார்? உன் கோலை எடுத்து அடினார். ஆனால் இங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, 8ஆம் வசனத்தை வாசிங்க.
என்னாகமம் 20:8. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். பேசதான் சொன்னார். ஆனா யாத்திராவும் 17 கோலை வைத்து அடிக்க சொன்னார். இங்க பேசதான் சொல்றார். ஆனா பக்தன் மோசே ஒரே ஒரு தவறு செய்கிறார். கோலை எடுத்து 2 விசை அடித்தான். ஆனா தண்ணீர் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு நியாய தீர்ப்பு வைக்கிறார் பாருங்க. நான் சொன்னதை நீ கேட்கல மோசே, கானான் தேசத்துக்குள் நீ பிரவேசிக்கவே முடியாது அப்படின்ட்டார். 10 விசை முறுமுறுத்த ஜனம், அவர்களை ஆண்டவர் மன்னிச்சிட்டார். ஆனா யாரை மன்னிக்கல? அப்போ ஊழியக்காரர்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கிறார். விசுவாச மக்களை விட ஒரு ஊழியன் தவறே என்ன செய்யக்கூடாது. ஊழியருக்கான சரியான செய்தி இது. இந்த காலை வேளையில மோசே 2 விசை அடித்தான். பேசுவதற்கு பதிலாக தவறு செய்தான். இதுலயும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. வாசிக்க கேட்போம். எபிரேயர் 7:27 வாசிங்க. எபிரேயர் 7:27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அல்லேலூயா. ரோமர் 6:10 வாசிங்க. ரோமர் 6:10. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஒரே விசைதான் சிலுவையிலே அறைய வேண்டும். இதுதான் சட்டம். ஏற்கனவே விசுவாசத்தை துவக்கிட்டார். அப்போ ஒரு தடவை அடிக்க சொன்னார். ஆனா முடிக்கிறது திருப்பியும் ஆண்டவரை சிலுவையில் அறையலாமா? நெவர். ஒரே ஒரு ஞான ஸ்நானம், ஒரே ஒரு சிலுவையில் அறைவது. ஸ்தோத்திரம். இது சட்டம். இதான் மீறிட்டான். 2வது விசை சிலுவையில் அறையலாமா? இது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. நாம் விட்டு வந்த பாவத்தை மீண்டும் செய்வோம் என்றால் ஆண்டவரை சிலுவையிலே மீண்டும் ஏற்றி அடிக்கிறோம். அது பெரிய நியாய தீர்ப்பில் கொண்டு போயிடும். தேவ ஜனம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மோசே அந்த தவறை செய்தார். ஒரே ஒரு தரம்தான் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும். 2ஆம் தரமும் அறையப்படக்கூடாது. மோசே இங்க செய்த தவறை ஒரு தடவை வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். சோத்ரம் என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். என்ன சொல்லி அடிக்கிறார்? அதான் ரொம்ப முக்கியம். ஊழியக்காரன் ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமையை கவனமா பயன்படுத்தணும். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் இதை தவறு செய்கிறாங்க. 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே, கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி அப்போ நாங்கள் செய்கிற அற்புதம், this is our power. அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படல. தங்களை உயர்த்தி விட்டார்கள், மேன்மைப்படுத்தி விட்டார்கள். இந்த தண்ணீர் எங்களுடைய கையில் கொடுக்கப்பட்ட தேவ வல்லமையினால், தேவனால் செய்யப்படுவது என்பதை சொல்லாமல் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தினார்கள். விளைவு, கானானுக்குள் மோசே பிரவேசிக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆமென். எவ்வளோ பெரிய பாடங்கள் இருக்கு பாரு. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆமென். நாம் செய்கிற தவறு, ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் தவறு செய்யக்கூடாது. இன்னைக்கு கிருபை பிரசங்கிகளை பாருங்க.
நீ எவ்வளோ நாளும் தவறு பண்ணலாம்ங்கிறான். அது எவ்வளோ பொல்லாத தவறான உபதேசம் அது. ஒரே தரம் ஆண்டவர் சிலுவை கண்மலை அடிக்கப்பட்டது. ஆனால் இங்கே 2வது தடவை கண்மலையை பார்த்து பேசினாலே போதும், உன் தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென், ஸ்தோத்திரம். மீண்டும் ஆண்டவரை அடிக்கக்கூடாது. இவன் 2 விசை அடித்தான். ஸ்தோத்திரம். விளைவு பெரிய ஒரு தண்டனை, கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இந்த காலைவெளியில் கட்டாய நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதில் ஒருபோதும் குறை வைக்க மாட்டாருங்க. தேவை நாம் ஆண்டவரிடத்தில் பேசணும். விட்டு வந்த பாவத்தை நம்ம மீண்டும் கையில் எடுத்தோம்னா ஆண்டவர் அதில் சும்மா இருக்க மாட்டார். அவருடைய நியாய தண்டனைகள் வெளிப்படும். தேவஜனம் கருத்தாக இருந்து நமது வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆக இந்த விசுவாச சோதனை எதற்கு? இன்னும் நம்ம விசுவாசத்தில் வளரணும். அல்லேலூயா. நாம் உணர்வடைய வேண்டும். நாம் தேவனை குறித்த அறிவு இருக்க வேண்டும். சோத்திரம். நாம் குணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சில இந்த கடினமான சூழலை தேவன் நம்மை நடத்துவார். அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஓ சோத்திரம், கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்துவார். அல்லேலூயா. என் விசுவாசத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்த விடமாட்டார். அல்லேலூயா. இன்னும் என் குணம் மெருகேற்றப்படதான் இந்த சோதனைகள் எல்லாம் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கண்மலையை பிளந்து சோதர நம்ம தேவையை கண்டிப்பாய் ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும், எந்தன் கண்மலையானவரே என்னை வல்லமை மாட்சிமை திரரே வல்லமை ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ, விசுவாசியே நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் உன்னை நடத்துவார். நீதிமான் என்றும் என்றும். ஆமென். விசுவாசத்தான் இளைப்பான். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 8வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கண்மலையை பிளந்து தமது ஜனத்தின் தாகத்தை தீர்த்த கர்த்தரப்பா. ஆண்டவர் எங்களுக்காக சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்து, சிலுவை நாதர் இயேசுவை கொடுத்து, அவருடைய ஆண்டவரே இதயத்தை பிளந்து இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை அப்பா. இந்த சபையின் எல்லா தேவைகளை நீ சந்திக்க வல்லவராயிருக்கிறீர். எங்கள் ஆத்மீக வாழ்க்கையின் ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் அப்பா. உலக பிரகாரமான காரியத்திலும் குறைவுகளெல்லாம் நிறைவாகட்டும். இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன் மரண பரியந்தனமை நடத்துவார் என்ற வார்த்தையின்படி விசுவாச சோதனைகளில், கடினமான சூழலில் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு நல்ல திருஷ்டாந்தங்களாக இருக்கிறார்கள் சுவாமி. இவர்களைப் போல நாங்கள் வாதாடக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, கல்லெறியக்கூடாதப்பா. பக்தன் மோசையை போல நாங்கள் பிரச்சனைகளில் உம்மை நோக்கி நாங்கள் முறையிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.